கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேச வருகிறார். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேச வருகிறார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேச வருகிறார். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேச வருகிறார். அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் பேச வருகிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் திரு KP கந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் MP சகோதரர் டாக்டர் பி வேணுகோபால் அவர்களே, முன்னாள் MLA சகோதரர் கே சிங்காரம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு குமார் அவர்களே, பொதுச்செயலாளர் ஜெயபாஸ்கர் அவர்களே, கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர், பேருக்குழு செயலாளர், பகுதி செயலாளர், வட்டக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த தொகுதி நுழைகின்ற பொழுது இந்த பகுதிக்கு வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு இன்றைக்கு ஆரவாரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. இன்றைக்கு பல பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பா திரு ஸ்டாலின் அவர் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களிலே வெற்றி பெறும் என்று. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். கடந்த 4.25 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகுந்த வெறுப்பை தேடி உள்ளது. மிகுந்த வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறது இந்த அரசாங்கம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, பெண்கள் தனியாக செல்ல முடியல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும். இன்றைய தினம் சட்ட ஒழுங்கு DGP அதை கூட முறையாக நியமிக்க முடியாத திராணற்ற அரசு ஸ்டாலின் அரசு. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. விரைவாக சட்ட ஒழுங்கு DGP நியமிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதுல UPSC இன்றைக்கு அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும்
இன்றைக்கு இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கிருந்து 3 பேர் கொண்ட பட்டியல மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இது மாநில அரசு பரிந்துரை செய்யப்பட்ட அதிகாரிகள் தான் அவர்கள். இவர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த அதிகாரிகளை யுபிஎஸ்சி அதில் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் டிஜிபி நியமிக்க முடியல. அதுக்கு காரணம் இவர்களுக்கு ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஒரு நல்ல டிஜிபி, திறமையான டிஜிபி வந்தா தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபிய இந்த அரசு இதுவரை நியமிக்கப்படல. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் போட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்த பொறுப்பில்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி பார்க்க முடியல. ஆக சட்ட ஒழுங்கு டிஜிபி முறையாக நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டால் தான் மக்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படல. இவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும், அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் கண்டிக்கத்தக்கது. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு கருத்து சொல்றாங்க. 6999 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த போக்சோ வழக்கு சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அதற்காக 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசிக் கொள்கிறார். வெக்கமா இல்ல? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, வெக்கமில்லாத இதை வேற பெருமையா பேசுற ஆட்சி தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா ஊழல், டாஸ்மாக் ஊழல், தமிழகத்தில் சுமார் 6000 மதுபான டாஸ்மாக் கடை இருக்குது. 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்க வேணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. எவ்வளவு பாட்டில் விற்குது? 1.5 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் முறைகேடாக சம்பாதித்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலிட யாரு? ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 22,000 கோடி டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊழல் நடைமுறை அரசாங்கத்தை அகற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் இப்ப வேற இலாக்காவுக்கு போயிட்டாங்க. அவர் ஆடியோ மூலமாக ஒரு செய்தியை பரப்பினார். 30,000 கோடி. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வலைதளத்தில் பரவி இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குது. 30,000 கோடி திரு சபரீஸ் அவர்களும் உதயநிதி வெல்லும் கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற செய்தி இந்த வலைதளத்தில் வந்திருக்குது. இதுவரைக்கும் முதலமைச்சர் இதற்கு வாய் திறக்கல. இப்படி கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேட வேண்டுமா? இன்றைக்கு பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சித்துறை காலி பணியிடங்களை நிரப்புவதில் மட்டும் 800 கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு இடி அதை கண்டுபிடித்து, அந்த கண்டுபிடித்த உடனே இந்த அரசாங்கத்தை, இந்த அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சோம். இன்னும் எஃப்ஐஆர் போடுவதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இப்படிப்பட்ட அமைச்சர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்டாலின் வெளிநாடு போனாலும்
ஸ்டாலின் வெளிநாடு போனாரு, அங்க முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீட்டை செய்ய போயிருக்கிறார். அவர் வெளிநாடு போய்கிட்ட பொழுது அண்மையில ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு. அப்ப விமான நிலையத்திற்குள்ள நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் மூலமாக 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அதனால சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுல 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லியிருக்கிறார். அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டா சுமார் 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சுதா? பச்சை பொய். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா குறைந்தபட்சம் அந்த தொழில் நிறுவனங்கள் நிறுவதற்கு 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். நிலம் தேர்வு செய்ய வேணும், அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும், முதற்கட்ட பணி செயல்படுத்த வேணும், அதற்கு தேவையான அனுமதிகள் வாங்க வேண்டும். இவ்வளவும் செயல்படுவதற்கு சுமார் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்ற, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அதிமுக ஆட்சி 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இதில் 72% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தணும் சென்னையில். அதன் மூலமாக சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுல 27% நிறைவேற்றப்பட்டது. இன்னும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருது. இந்த தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதன் மூலமா தான் வேலை கிடைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஸ்டாலின் பெருமையா பேசுறாருல்ல, அந்த பெருமைக்கு நாம் தான் காரணம். நாம விதை போட்டோம், செடி முளைத்தது, மரமாச்சு. இப்போ பூ பூத்து காயாயி பழத்தை இவர்கள் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டை ஈர்த்து, அந்த தொழில் முதலீட்டை ஈர்த்த காரணத்தினால தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் வந்த விளைவில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டு ஈர்த்ததா சொன்னாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீங்க, எத்தனை தொழில் தமிழகத்தில் வந்து இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை தொழில் நிறைவு பெற்று வேலைவாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைச்சு சொன்னா வெள்ள பேப்பரை காட்டுறார், வெள்ள பேப்பரை காட்டுறார். உண்மை அதுதான். ஒண்ணுமே நடக்கல, அதுதான் வெள்ள பேப்பரை காட்டிட்டாரு. உண்மைத்தான் சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய கேட்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனை மக்கள் கேட்கின்றார்கள். மக்கள் கேட்கின்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள், இளைஞர்கள் கேட்கின்றார்கள், பொதுமக்கள் கேட்கின்றார்கள். தமிழகத்தில் எவ்வளவு தொழில் வந்தது, எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டீங்க, அதனுடைய நிலை என்ன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது, அதை சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சி. ஆனால் அவர்கள் பொய்ய சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதுதான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதோட எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலினா? ஆமா, உண்மையை சொல்லி இருக்கிறார். எதுல?
கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கடன் வாங்கல. தமிழ்நாட்டில் தான் அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். வேற எந்த சாதனையும் இல்லை. எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார். தமிழ்நாட்டுக்கு மக்கள் அனைவரையும் கடனாளி ஆக்கிதான் இந்த ஆட்சியினுடைய பெருமை. வேற ஒண்ணு நடக்கல. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்திருக்கிறாங்க. மேக் இன் இந்தியா. இன்றைக்கு இந்திய நாடு வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய தமிழகம் இல்ல இந்தியா முழுவதும் மேக் இன் இந்தியா மூலமாக புதிய நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2, மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி எங்கேயும் கொடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முழுவதும் தடையில்லாம மக்கள் போக்குவரத்து ஏற்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டாந்தோம். இன்றைய சோழிங்கநகர் தொகுதியிலேயோ இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வருது. இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணர் அருகிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய திட்டங்க. இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி எந்த மாநிலத்திற்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கப்பட்டது. அப்படி அண்ணா திமுக ஆட்சியிலே சாதனை படைத்தோம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வைச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று கேட்டோம். அதுல முதற்கட்டமா 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாங்களா? அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும். அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது மத்திய அரசோடு இணக்கமா இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மத்திய அரசிடம் கேட்டு 12 அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2011 2021 வரை சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சோம். இது அண்ணா திமுக சாதனை. 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு சட்டக்கல்லூரி, அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். ஆக 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்து இன்றைக்கு ஏழை எளிய அடித்தட்டில் இருக்கிற மாணவர்களோட சட்டம் பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். 68 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல தமிழகத்தில் கொண்டாந்து இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம மாணவர்களுக்கு உருவாக்கி தந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம் அத்தனையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. ஆக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது அண்ணா திமுக அரசாங்கம். ஒரே ஆண்டு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 20,000 ஆசிரியர் ஒரே காலகட்டத்தில் சென்னைக்கு வரவழைத்து பணியாணை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக கல்வியிலே அதிக நிதி ஒதுக்கீடு,
பல துறை மாநிலத்தில் இருந்தாலும் கல்வி வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு மாநிலத்தில் கல்வி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுதோ அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பெறும். அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்திலே கல்வி புரட்சி இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. 2019-20 மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இது அதிமுக சாதனை. ஸ்டாலின் அவர்களே, எனக்கு சேலஞ்ச் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கின்ற ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், கிராமத்திலிருந்து நகர வரை சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி, அவர்கள் எல்லாம் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டிருக்குதா? அதே போல அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இங்கதான் நான் கட்டி கொடுத்தது. இந்த தொகுதியில் தான் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம். தொழிற்சாலை நிறுவி படித்த இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, சாதாரண மக்களுக்கு கூட நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக், 2000 அம்மா மினி கிளினிக். அதையும் மூடு விழா செய்துட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000 அம்மா மினி. எங்கெல்லாம் ஏழைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலே அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதோட இன்றைக்கு நம்முடைய மகளிர் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்வதற்கு, பணி முடிந்து வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். அந்த திட்டத்தை துவக்குவதற்காக பாரத பிரதமர் அவர்களே நேரடியாக தமிழகத்துக்கு வந்து கலைவாணர் அவர்களே இந்த அம்மா இருசக்கர வாகன துவக்க விழாவிலே கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த ஆட்சியில் அதையும் கைவிட்டு விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே ஓட்டுநர், அதே வேறு ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண ஏழை அவர்கள் ஆட்டோ வாங்க சிரமப்படுகிறார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநர்கள் புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆட்டோ 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி மலர்ந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், திருமண உதவி திட்டம் தொடரும். இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு புடவை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அருமையான சேலை வழங்கப்படும். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழைகள், வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அற்புதமான வீடு கட்டி தரப்படும். குறிப்பா நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பணியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் தங்குவதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தனியார் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு சென்னை, மதுரை, கோவை, திருச்சி 10 இடங்களில் அன்னை தெரசா மகளிர் தங்கும் விடுதி கட்டிக் கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த பக்கம் ஐடி நிறுவனம் அதிகமா இருக்குது. அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு விடுதிகள் கட்டி கொடுக்கப்படும். சோழிங்கநகர் பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் தங்கக்கூடிய பாதுகாப்பு அம்சம் கூடிய விடுதி கட்டி கொடுக்கப்படும். அதோட அம்மா உணவகம்
நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏழைகள் வயிறார உணவு, தரமான உணவு குறைந்த விலையில கொடுக்கப்படும். வேண்டுமென்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இந்த அரசு படிப்படியா கைவிட்டுக் கொண்டிருக்கிறது. பல இடத்துல அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. பல இடத்துல அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருள் முழுமையா வழங்கல, தரமான பொருள் வழங்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த உடனே அம்மா உணவகத்துக்கு தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும். தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படும். எல்லா இடங்களிலும் எங்கெங்க மக்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த பகுதியிலெல்லாம் புதிதாக அம்மா உணவகம் திறக்கப்படும். இன்றைக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா விளம்பர மாடல் ஆட்சி, போட்டோ ஷூட், தினம் ஒரு பேர் வைப்பாரு, தினம் ஒரு அறிவிப்பு, அதோட முடிஞ்சு. பெயர் வைப்பதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், பெயர் வைப்பில் நோபல் பரிசு கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழுவை போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிச்ச உடனே ஒரு குழுவை போட்டுருவார். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த குழு போட்டு ஒரு தலைவர் போட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் அவருக்கு கீழே பணிபுரியுமா? எந்த ஐஏஎஸ் அதிகாரி போய் பணிபுரிவாங்க? அவர் 20 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு செயலாளர் பதவியில் இருக்கிறாங்க. அப்படி செயலாளர் பதவியில் இருக்கும் போது அந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவருடைய துறையில அதுக்கு ஒரு குழு போட்டு தலைவர் போட்டா அவர் போய் பணி செய்வாரா? எல்லா பயிலையும் சுழிச்சு அப்படியே தன்னை அப்படி இப்படி கிடப்புல கிடக்குது. சுமார் 52 குழு போட்டிருக்காங்க. 52 குழுவும் கிடப்புல கிடக்குது. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்க. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி மேலாண்மை அதுக்கு ஒரு நிபுணர் குழு போட்டார், நிபுணர்களை நியமிச்சார். அந்த நிபுணர் குழு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம், இதுவரைக்கும் வெளியிடல. இந்த நிபுணர் குழு அமைச்ச பிறகுதான் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்டதா தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதோட விலைவாசி முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கிலோவுக்கு 25 கூடுதல். அதே போல எண்ணெய் விலை ஒரு லிட்டர் 60 ரூபாய் உயர்ந்து போச்சு. பருப்பு விலை சுமார் 70 ரூபாய் ஒரு கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. இப்படி விலை உயர்ந்ததால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் உடனடியாக அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் இங்க அதிகமா விளைவிக்குதோ, எந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கட்டுமான பொருள், கட்டுமான பொருள் பார்த்தீங்கன்னா நீ வீடே கட்ட முடியாது. இந்த நகர பகுதியெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, வீடு கட்ட முடியாது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததும் திமுக ஆட்சியில் இருந்தும் எவ்வளவு விலை வித்தியாசம் பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய், இப்போ 6000 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை. அதாவது ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய் ஒரு யூனிட் ஜல்லி. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ ஒரு டன் கம்பி 65000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய், இப்போ 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு செங்கல் விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 350 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட். மரம் 200% விலையேறி போச்சு. இப்படி இந்த பொருள் எல்லாம் விலையேறி போச்சு. இதனால வீடு கட்ட முடியுமா? வீடு கனவுல கட்டிக்கலாம். இனி திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டிக்கிட்ட எண்ணமே மக்களுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, இந்த இதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை உயர்ந்த பொழுது கட்டுப்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்க. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இப்படி இந்த கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு, அதை நீங்கள் குறிப்பிட்டவாறு இது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுத்து இந்த விலையை குறைங்கன்னா எந்த பதிலும் இல்லை. ஏன்னா எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜல்லிக்கரசர் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம்
ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம், அதே போல கிறிஸ்தருக்கு 10 லட்சம், ஸ்டாக் யார்டு இருந்தா 5 லட்சம், அப்படி ஒரு கிறிஸ்தர் வச்சிருக்க 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த கிறிஸ்தருக்கு பர்மிட் கொடுக்கறாங்க. இல்லைன்னா பர்மிட் கொடுக்கல. கோயம்புத்தூர்ல 4.5 கோடி வாங்கியாச்சு. 4.5 கோடி ஜல்லி கிறிஸ்தர்கிட்ட அந்த உரிமையாளர்கள் வசூல் பண்ணியாச்சு. திருச்சியில் இருக்கிற ஜல்லி கிறிஸ்தர் ஓடல, பர்மிட் கொடுக்கல, இவர் கேட்ட லஞ்சம் கொடுக்காதனால. ஆகவே இந்த அரசுக்கு எச்சரிக்கின்றோம். அருள் கூர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்கின்றது மிகப்பெரிய தப்பு. ஊழல் மீது ஊழல் செஞ்சு மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இந்த லஞ்சம் தொடர்ந்தால் யாரெல்லாம் இந்த ஜல்லி கிறிஸ்தர் உரிமையாளர்கள் மிரட்டி வசூல் செய்கின்றனர்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மின் கட்டணத்தை உயர்த்த ஏற்ற மாட்டோம், சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்க. இப்ப செஞ்சாங்களா? மின் கட்டணம் 67% உயர்ந்து போயிட்டு மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அதோட கடை வச்சிருந்தா பீக்கவர் டபுள் சார்ஜ் போடுறாங்க. அதோட வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு மாநகராட்சி, நகராட்சி பகுதி, பேரூராட்சி பகுதியில். அதோட இன்றைக்கு கடை வச்சிருந்தா 150% வரி. இப்படி வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியில் அந்த டாய்லெட் அதுல பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே அதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்றைக்கு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தியாச்சு. பத்திரப்பதிவே செய்ய முடியாது. இதெல்லாம் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதி. நிறைய பேர் வீட்டு நிலம், மனை நிலம் வாங்குறீங்க. அந்த மனை நிலையம் வாங்கிட்ட பொழுது பத்திரப்பதிவுக்கு போனா அதுக்கு பர்சன்டேஜ் போட்டு வசூல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆட்டியம் அது கேட்க வேண்டியதே இல்லை, அது பகல் கொள்ள. அதோட இன்றைக்கு நீங்க வீடு கட்டணும், கடை கட்டணும்னா, எழுது மல்டி ஸ்டோர் பில்டிங் கட்டணும்னா அண்ணா திமுக ஆட்சியில கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட மாநகராட்சியில 1000 சதுரடிக்கு 37,800 ரூபாய், திமுக ஆட்சியில கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் பணி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய். 37,800 எங்க, 1,08,000 எங்க? சிந்திச்சு பாருங்க. இனி கட்டடத்துக்கு அனுமதியே மாநகராட்சியில் வாங்க முடியாது. நகராட்சியிலே அப்படித்தான், பேரூராட்சியிலே அப்படித்தான். கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட வேதனை என்னன்னா, டாக்டர் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி டாக்டரா இருக்கிறாங்க, அவருக்கு தெரியும். இன்னைக்கு நகையை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இப்ப உடல் இருக்கிற உறுப்பை திருடுறாங்க திமுக ஆட்சி. உடல் இருக்கிற உறுப்பை திருடுகின்ற ஆட்சி தேவையா? யாரு? திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதா? திமுக அரசாங்கமே அங்க போய் சோதனை செஞ்சு முறைகேடு நடைபெற்றது என்று அதை கண்டுபிடித்து இன்னைக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏவில் ஆக அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழைகள் கிட்னிய முறைகேடாக திருடிய சம்பந்தப்பட்டவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது கேவலமான ஆட்சி இல்ல. வறுமையின் காரணமா அவளுக்கு பணத்தாசை காட்டி ஏழைகளுடைய கிட்னியை திருடுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? எவ்வளவு அயோக்கியத்தனம்! யாராவது நம்முடைய நண்பர்கள், இங்க வந்திருக்கின்ற கள நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திமுக காரர் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றிருந்து அறுவை சிகிச்சை பெற்றிருந்தா தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா உள்ள உறுப்பு இருக்குதா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் நிதி இல்லைங்கிறார். கார் பந்தயம் நடத்துறதுக்கு நிதி இருக்குது. அவ அப்பா மேல அவ அப்பா பெயர்ல பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்குது. எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்க வேணுமா? யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். இது தேவையா? உங்களுக்கு பேனா வைக்கணும்னு விருப்பப்பட்டா எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? ஒரு 2 கோடி ரூபாயில உங்க அப்பா நினைவிடத்துக்கு முன்னாலே வைங்க, வேண்டாம் சொல்லல. அதற்கு போய் 82 கோடி ரூபாய் செலவு செய்யணுமா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். இப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் தேவையா? ஆக திட்டத்திற்கு பணம் இல்ல, பல திட்டங்கள் முடங்கி இருக்குது. அது மட்டுமல்ல, ஆட்சி முடிகின்ற தருவாய். இனி திமுக ஆட்சிக்கு வர முடியாது, அவள் தெரிந்து விட்டது. மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அதனால இப்ப என்ன செய்யறாங்க? புதிய புதிய திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் எங்க நிதி? எந்த நிதியை நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க? வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்து வருகின்ற தேர்தலிலே மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு புதிய திட்டத்தை அறிவித்து அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்களே, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்து விட்டீர்கள். அது மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றும் சொல்லி நிறைவேற்றினாங்களா? செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா போராடிட்டு வராங்க. கைது செய்து சித்திரவதை பண்றீங்க. ஏன் அவளுக்கு வாக்குறுதி கொடுக்கறீங்க? அவளை ஓட்டுகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. 4 ஆண்டு காலம் ஆகுது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அந்த செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செவிலியர்கள் போராட்டம் ஒருபுறம், அதோட அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவள் பணி நிரந்தரம் செய்யணுங்க, அதுவும் செய்யல. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னீங்க, அதுவும் செய்யல. அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. இனி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டது. நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு வெறுப்பு உள்ளாகிவிட்டார்கள். உங்கள் ஆட்சி காலத்திலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும் என்று கூறி அதோட இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த இந்த இடத்தை கொடுத்து உதவிய மரியாதைக்கு முன்னாள் மேயர் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களுக்கு உங்கள் சார்பாக எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்க பேசிட்டேன். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் தொடரும். லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக அதிமுக வேட்பாளர் நிறுத்தினா கட்டளைக்கு வாக்களிங்க. கூட்டணி வேட்பாளர் நிறுத்தினா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.